எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? டாக்டரோட பொண்ணு தாண்டி கனி. நீ என்ன சொல்ற? எந்த டாக்டரோட பொண்ணு? உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களே அந்த டாக்டரோட பொண்ணு தான் கனி. என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. நீ என்கிட்ட நல்லாவே மறைக்கிறேன்னு தெரியுதுடி. என்னடி பேசிட்டு இருக்க? என்னடா தங்கம், என்னாச்சு? அச்சோ, பாப்பா அழுகுறாளா? சரிடா, ஒரு 5 செகண்ட்ஸ் கார்த்திகா பாப்பாவை பாத்துக்கோ, அம்மா வந்துறோம். டேய் அப்பா இன்னும் வரலடா, வந்த உடனே உனக்கு சொல்றேன், சரியா? சரிடா தங்க, போ. இப்ப சொல்லுங்க மேம், என்னாச்சு? பாப்பா முழிச்சிட்டாளாவா? அவ அழுந்தானா போய் பாத்துக்கலாம், நீ கதையை சொல்லு. கதையை நான் சொல்லக்கூடாதுடி, நீ தான் இப்ப சொல்லணும். அந்த டாக்டர் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா இல்லையா? கனிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் மட்டும் தான் நான் கேட்டேன். நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையாடி? இப்ப எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பேசிட்டு இருக்காத? 3-4 மாசம் ஆயிடுச்சுல, எதுக்கு பேசிட்டு இருக்க? உனக்கு வேணா அது முடிஞ்சு போனதா இருக்கலாம். இது என்னோட ஃப்ரெண்டோட உயிர், ஞாபகம் வச்சுக்கோ. நீ வேணா அசால்ட்டா விட்டுறலாம், ஆனா என்னால அசால்ட்டா விட முடியாது. இப்ப என்ன தாண்டி உன் பிரச்சனை? நீ ஏன் மறைச்ச என்கிட்ட? அதுக்கப்புறம் நான் பொழைச்சு வந்துட்டேன்டி. அதுக்கப்புறம் என்னடி? சரி ஓகேடி, பொழைச்சு வந்துட்டு அந்த நிமிஷத்துல நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? எதுக்குமா நான் சொல்லிட்டு இந்த டாக்டர் நீங்க ஏதாவது பண்றதுக்கா? அப்புறம் அந்த டாக்டர் பாவண்டி. ஆனா இவ்ளோ இதெல்லாம் இருக்காது. அந்த டாக்டர் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, நீ வச்சுக்கோ. நீ சும்மா இருக்கலாம், ஆனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா, நீ அந்த டாக்டர் என்ன பண்ண? நான் அந்த டாக்டர் எதுவுமே பண்ணலடி. அப்புறம் எதுக்கு அந்த டாக்டரோட குழந்தை உன்கிட்ட இருக்கு? சொல்லுடி. அது இல்ல, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இப்ப பிரச்சனை கண்டிப்பா இங்க இருப்பான்னு இல்ல, அவங்க அம்மா எங்க போயிட்டாங்கன்னு தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன அசால்ட்டா நீ பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? ஏதாவது கொஞ்சமாச்சும் உனக்கு புரியுதா? இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? லூஸ், இப்ப சொல்ல போறியா இல்லையாடி? எனக்கு பயமா இருக்குடி. அவங்க அம்மா எங்கடி? சொல்லி தொலைடி. ஏன் உன்னை சாகடிக்க ட்ரை பண்ணவடி? அவ நினைச்சு நீ ஏன்டி பயப்படுற? சாகடிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க நல்லவங்க தாடி, சொல்லு. அவங்களும் 4-5 பேரை காப்பாத்திருக்காங்க, நீ சொல்லு. நம்மளும் டாக்டர் தானே, அதனால நீ இப்படிதான் சொல்லுவ. நீயே சொல்லுவ, நீ இதுக்கு மேலேயே சொல்லுவடி. நீ விளையாடிட்டு இருக்காத, கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்றீ. என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க நீ? அவ்வளவுதான், கண்டிப்பா இனிமே இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னடி வேணும் உனக்கு? எனக்கு இப்ப அந்த டாக்டர் என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும்டி. சும்மா அந்த டாக்டரையே பிடிச்சி தொங்காத. இந்த டாக்டருக்குலாம் ஒண்ணும் இல்ல, போ. சொல்லுங்க, எப்படி என்னால நம்ப முடியும்? அப்புறம் அந்த டாக்டர் நல்லா இருக்காங்கன்னா கனிப்பாப்பா ஏன் இங்க இருக்கா? சொல்ல போறியா இல்லையா? அதுதான் சொல்றேன்லடி, கனிப்பாப்பா இனிமே இங்கதான் இருப்பா, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் என்கிட்ட கேட்காத, சரி? அதெல்லாம் விடு. அந்த டாக்டரை நீ எதுவும் பண்ணல தானே? சத்தியமா நான் எதுவுமே பண்ணலடி. சத்தியமா பண்ணல தானே? சத்தியமா எதுவுமே பண்ணல. அவங்க நல்லா தானே இருக்காங்க. சும்மா அந்த டாக்டரே நினைச்சிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத. அந்த டாக்டர் இப்ப நல்லா தான் இருக்காங்க, ஓகேவா? அப்ப ஏன்டி கனிப்பாப்பா உன் கூட இருக்கா? இனிமே 2-3 இயர்ஸ் நம்ம கூட தான் இருப்பா, போதுமா? ஐயோ, என்னமா பண்ணி தொலைடி, போடி. கனிப்பாப்பா இங்க இருக்கலாமா, இருக்க வேணாமா? கனிப்பாப்பாவை மட்டும் வெளியில அனுப்பிச்சு விட்டா நீ அவ்வளவுதான், பாத்துக்கோ. உன் ஃப்ரெண்ட் உனக்கு தேவையில்லையாடி? இல்லடி, என்கிட்டயே சொல்லாம நீ செய்யறல்ல, அப்புறம் எதுக்கு நான்? அப்ப நீ என்கிட்ட சொல்லாம செஞ்சியா, அப்ப எதுக்குடி நானா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வேற, போயிரு. எனக்கு அதுக்கும் இதுக்கும் ஒண்ணுதான்ப்பா. சரி ஓகே, கனிப்பாப்பா உன் கூட வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப எப்ப இந்த ஊருக்கு வந்தோமோ அப்பல இருந்து கனிப்பாப்பா என் கூட தான் இருக்கா. ஓஹோ, அப்புறம் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வராம நீ இருக்க? ஏன் நாங்களாம் தப்பா நினைச்சிருவோம், திட்டிடுவோம் சொல்லியா? அப்படியெல்லாம் இல்ல, நீங்களாம் தப்பா நினைக்க மாட்டீங்க. அப்புறம் ஏன் கூட்டிட்டு வரல? இல்லடி, உங்களுக்கு பார்த்த உடனே இப்பயோ அதிர்ச்சி ஆகும்ல, அதுக்காக தான். நீ பாப்பா மேல கோவப்பட்டீங்கன்னா அவ பாவுண்டி ரொம்ப அழுந்துட்டாடி. அச்சச்சோ, நாங்க கோவப்பட்டு நீ உட்கார்ந்து நல்லா பாரு. நாங்க என்னைக்குடி பாப்பா மேல கோவப்பட்டிருக்கோம்? ஓகே, நீங்களாம் கோவப்பட மாட்டீங்க, இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான் எங்களை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. போதுமா தாயே, விடுறியா? எங்க பாப்பா முழிச்சிட்டா? சரி வா போலாம்.
ஆதிர்கிட்ட என்ன சொல்றது? அப்பா இன்னைக்கு ரொம்ப பேஷண்ட் பண்ணிட்டாங்கடா. ஆனா இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சதுல எனக்கு ஒரு ஹாப்பிடா. அப்படின்னா இன்னமும் அங்கதான் இருந்திருக்கணும் போல. ஆமாண்டா, இப்ப பாப்பா கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது என்னமோ உண்மைதான். அங்க பாருடா. யாரு அது இப்படி? அச்சச்சோ, யார் நீங்க? நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அம்மா தங்கம், நாங்க ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? அப்பாவா? என்னடா பாப்பா தானே கூப்பிடுறா, விடு. என்னடா தங்கம்? அச்சோ, நாங்க ரொம்ப பயந்துட்டோம்டா. அச்சச்சோ பாப்பா உட்காந்துட்டு இருக்காளா பாப்பா? சரி சரி. அம்மா அம்மா எங்க? ஓ, பேசிட்டு இருக்காங்களா? வாங்க வாங்க. அச்சோ, அப்படியா? இங்கதான் இருக்க போறீங்களா? அச்சச்சோ, இப்ப எங்களுக்கு ஒரே ஜாலி தெரியுமா? அம்மா, எங்க வீட்ல 2 பாப்பா வந்துருச்சுல, எங்களுக்குமே ஜாலி தான் தெரியுமா? அச்சோ, அப்படியா? நாங்க 2 பேரும் இருக்கோம், சரியா? விளையாடுறது என்ன விளையாண்டுருவோம், ஜாலியா பாப்பா வச்சு விளையாண்டுருவோம். ஜாலியா விளையாண்டுலாம், சரியா? இதுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, கூட்டிட்டு போய் காட்டுறேன். இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவ்வளவு பேரோட பார்த்தோம்னா அவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. அம்மாட்ட தங்க, நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, கூட்டிட்டு போய் காட்டுறேன். எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனநானனம் தனனம் தம் தனநானனம் தரணம். அம்மாவை பார்க்க போவோமா? சின்ன குழந்தை அப்பான்னு கூப்பிட்டா என்ன, என்ன கூப்பிட்டா என்ன, அதனாலதான் விட்டாச்சு. குடும்பம் யார் என்னன்னு தெரியாம கூப்பிட்டு விட்டுருவாங்களாம். ஆசையா கூப்பிடுறா, இதுல என்ன இருக்கு? பாப்பா ஏதோ இங்கதான் இருக்க போறா அப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இது ஒரு பெரிய கதை வினயனா. பாப்பாங்களா தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் சொல்றேன். அப்படி என்ன பெரிய கதை போல? ஆமா கதை, நான் பெரிய கதை உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் சொல்றேன். நீங்க கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. கதை பார்க்கலாம். என்னாச்சு? நான் சொல்றேன், அப்புறமா கண்டிப்பா சொல்றேன், ஷாக் ஆயிருவீங்க. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறமா கேட்டுக்கிறோம். அச்சோ, கார்த்திக் பாப்பா எந்திரிச்சிட்டீங்களா? அவ எந்திரிச்சு கனி பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கா. அச்சோ, அப்படியாடா? இதுக்கு மேல என்ன எங்களுக்கு வேலை? உன்னை பாத்துக்கிறது என்னோட வேலையே. அவளையும் சேர்த்து நல்லா பாத்துக்கலாம். தாராமாவை மட்டும் வீட்டை விட்டு துரத்திடலாம். இத்தனை நாள் எங்களால பார்க்க கூட்டிட்டு வரல, அதனால வீட்டை விட்டு துரத்திடலாம். பாத்தியா, வேண்டான்னு வாங்கி ஞாபகம் வச்சுக்கோ. ஏண்டா தங்கம், ஏன் வேணாம்? கேட்டுக்கோ, உன்னை விளையாடுறதுக்கு யூஸ் பண்றாவ. எப்படியோ ஒண்ணு போ, விட்டு தராம இருக்கால, அது போதும். கல்யாணத்துக்கு வேற போகணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வேலையை முடிக்கணும். இங்க எல்லா வேலையும் இன்னைக்கே முடிச்சிட்டு வந்துட்டோம். அப்ப சூப்பர், போலாம். ஆமாமா, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் பார்க்கலாம். அச்சோ, பாப்பாவுக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். கனி பாப்பாவுக்கு இது புதுசா இருக்க போகுது. ஏன் பாப்பா? கார்த்திக் பாப்பா, கனி பாப்பாவுக்கு புதுசா இருக்க போகுது. இன்னதுல தங்க காவி அம்மாவா? அப்ப பாப்பாவுக்கு எல்லாருமே தெரியுமா? உங்க அம்மா எல்லாத்தையும் காட்டிட்டாங்களா? போட்டோ இருக்கா? சரி விடு, அப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுறேன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.
கனிப்பாப்பா யாரு யாரோட பொண்ணுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனி வந்து அந்த டாக்டரோட பொண்ணு தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கலாம், தாரா எதுக்கு டாக்டரோட பொண்ணை வளர்க்குறா, அந்த டாக்டரே வளர்த்துருக்கலாமே ஏன் தாரா வளர்த்துட்டு இருக்கான்னு அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் டவுட் வந்திருக்கும். கண்டிப்பா அதுவும் கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிருங்க. இந்த டாக்டருக்கு என்னாச்சு, இன்னும் உயிரோட இருக்காங்களா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆதி காவியாக்கு கொஞ்சம் சோகமா தான் போகும், கொஞ்சம் எங்களுக்காக பொறுத்துக்கோங்க. போக போக அவங்க லைஃப் கண்டிப்பா ஹாப்பி ஆயிருங்க. அப்புறம் கீதாவோட விஷயமும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிருங்க எல்லாத்துக்கும். அப்புறம் இன்னொரு ஹாப்பியான விஷயம், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர போறாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இனிமே எல்லாரும் ஒண்ணா இருந்து தாங்க வர போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா தான் இருக்க போறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பை பை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாக்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.